ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல நாளை திருமலை ரதசப்தமி தரிசனத்திற்காக போகக்கூடிய பக்தர்களுக்கான சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். நாளை ஜனவரி 25ஆம் தேதி திருமலையில ஒரு நாள் பிரம்மோற்சவம், சூரிய ஜெயந்தி என்று சொல்லப்படக்கூடிய ரதசப்தமி விழாவை முன்னிட்டு உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தொடர்ந்து 7 வாகன சேவைகள்ல மாட வீதிகள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. இதுல முதல் வாகன சேவை சூரிய பிரபை வாகன சேவை. சூரிய பிரபை வாகன சேவையினுடைய நேரம் அதிகாலை 5:30 மணி தொடங்கி 8 மணி. நாளை சூரிய உதயம் 6:45 மணிக்கு இருக்கு என்பது ஆல்ரெடி டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சூரிய பிரபை வாகன சேவையினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக அதிகாலை 5:30 மணிக்கு கிழக்கு மாட வீதியில இருக்கக்கூடிய வாகன சேவை மண்டபத்துல இருந்து உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி மிகப்பெரிய சிகப்பு மலர் மாலை அணிந்து தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய சூரிய பிரபை வாகன சேவையில புறப்படுவார். வாகன சேவை மண்டபத்திலிருந்து புறப்பட்டு கிழக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதிக்கு வலம் வந்த பிறகு மேற்கு மாட வீதியிலிருந்து திரும்பி வடக்கு மாட வீதி திரும்பி கிழக்கு திசை நோக்கி மலையப்ப சுவாமி வந்து நின்றுடுவார். அந்த இடத்துலதான் சூரிய உதயம் ஆகிற வரைக்கும் மலையப்ப சுவாமி இருப்பார். அங்கதான் நிறைய நேரம் பக்தர்களுக்கு நாளை தரிசனம் கொடுப்பார். ஸோ இப்போ அந்த இடத்தை தான் நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட் என்று இருக்கக்கூடிய போர்டுக்கு பக்கத்துல பெருசா கம்பம் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க இல்லையா? அந்த கம்பம் நட்டு வைத்திருக்கக்கூடிய இடத்துல அலங்கார பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த பந்தலுக்கு முன்னாடி தான் பெருமாள் வந்து நிற்பார். சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த இடத்திலேயே தான் நிற்பார். ஸோ நீங்க இந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட் என்று போர்டு போட்டிருக்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல வேதிக் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் எல்லாருமே ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் டிடிடி போர்டு மெம்பர்ஸ் உட்கார்றதுக்குமான அமைப்புகள் அங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க இங்க உட்கார்ந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும்னா அப்படியே அந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கக்கூடிய போர்டுக்கு ஆப்போசிட் சைட்ல வலது புறத்துல உட்கார்ந்துக்கலாம். இல்ல இடது புறத்துல நீங்க உட்காருவதாக இருந்தால் இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த N2 கேட் பக்கத்துல கூட நீங்க உட்காரலாம். N2 கேட்ல நரசிம்ம பெருமாளினுடைய கோவில் இருக்கும். இந்த N2 கேட் முன்னாடி இருக்கக்கூடிய கேலரியில நீங்க உட்கார்ந்து பார்த்தாலும் பெருமாளை நம்ம அழகா தரிசனம் செய்யலாம். சரியா 6:45 மணிக்கு சூரிய உதயம் ஆன உடனேயே சூரியனின் முதல் ஒளிக்கதிர்கள் பெருமாளினுடைய திருப்பாதத்துல படும். அதற்கடுத்து பெருமாளினுடைய இடுப்பு பகுதியில, அதற்கடுத்து பெருமாளினுடைய திருமுகத்துல, அதற்கடுத்து பெருமாளினுடைய திருமுடி மேல, அதற்கடுத்து பெருமாளினுடைய திருமுடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூரிய பிரபை வாகன சேவை மேல இந்த ஒளிக்கதிர்கள் வந்து விழும். இந்த அழகான காட்சியை பார்ப்பதற்கு 1000 கண்கள் போதாது. இந்த சூரிய ஒளி கதிர்கள்ல பெருமாளும் பெருமாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூரிய பிரபையும் தங்கம் போல மின்னுவாங்க. இது போதாதென்று அழகுக்கு மெருகூட்டுவது போல் சரியாக சூரிய உதயம் ஆன உடனே அர்ச்சகர் மலையப்ப சுவாமிக்கு ஆரத்தி காட்டுவார். இன்னும் மின்ன ஆரம்பிப்பார் நம்முடைய பெருமாள். இந்த அழகான காட்சியை, கண்கொள்ளா காட்சியை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. சூரிய பிரபை வாகன சேவை மட்டும் மேக்சிமம் இந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட்டினுடைய ஆரம்பத்துல உட்கார்ந்து பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த N2 கேட் வரைக்கும் இடம் பிடிப்பதற்கு காலையில 3:30-4 மணிக்கெல்லாம் பக்தர்கள் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க தரிசனம் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னா 4-4:15 இங்க வந்து உட்கார்ந்துடுங்க. இந்த அரிய வாய்ப்பை நாளை திருமலை ரதசப்தமி தரிசனத்திற்காக போகக்கூடிய பக்தர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து திருமலையின் ரதசப்தமியினுடைய மற்ற வாகன சேவைகள் நேரம் பற்றியும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் பற்றியும் பார்க்கலாம். நாளை காலை 5:30 மணி தொடங்கி 8 மணி சமயத்துல சூரிய பிரபை வாகன சேவை, 9 மணி தொடங்கி 10 மணி சமயத்துல சின்ன சேஷ வாகன சேவை, 11 மணி தொடங்கி 12 மணி சமயத்துல கருட வாகன சேவையும், 1 மணி தொடங்கி 2 மணி சமயத்துல ஹனுமந்த வாகன சேவையும், 2 மணி தொடங்கி 3 மணி சமயத்துல புஷ்கரணி தெப்பத்துல சக்கர ஸ்நானமும், மாலை 4 மணி தொடங்கி 5 மணி சமயத்துல கல்ப விருட்ச வாகன சேவையும், 6 மணி தொடங்கி 7 மணி சமயத்துல சர்வ பூபால வாகன சேவையும், இரவு 8 மணி தொடங்கி 9 மணி சமயத்துல சந்திர பிரபை வாகன சேவையோடு நாளை ரதசப்தமி விழா நிறைவடையும். பிரம்மோற்சவ விழா மற்றும் வைகுண்ட துவார தரிசனம் நல்ல முறையில கண்டக்ட் பண்ணி முடித்த பிறகு அடுத்ததாக ரதசப்தமி விழாவும் நல்ல முறையில நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக டிடிடி சேர்மன் திரு BR நாயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.
நாளை ஜனவரி 25ஆம் தேதி ரதசப்தமியை முன்னிட்டு திருமலையில ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்கார சேவா டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே போல என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ், டிஃபென்ஸ் பர்சனலுக்கான தரிசனமும், சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனமும், ஒரு வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்ஃபேன்ட் தரிசனமும் ரதசப்தமியை முன்னிட்டு நாளை டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாளை ஜனவரி 25ஆம் தேதிக்கு விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்தவித ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் இன்று ஜனவரி 24ஆம் தேதி திருமலையில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாளை நேரடியாக வரக்கூடிய விஐபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய புரோட்டோகால் விஐபிஸ் மட்டும்தான் தரிசனத்திற்காக அலோ பண்ணுவோம் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரதசப்தமியை முன்னிட்டு ஜனவரி 24ஆம் தேதி, 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்களும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜனவரி 26ஆம் தேதி கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஜனவரி 26ஆம் தேதி, ஜனவரி 27ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுப்பாங்க. இன்று, நாளை, நாளை மறுநாள் உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை, நீங்க திருமலை தரிசனத்திற்காக வர்றீங்கன்னா நேரடியாக திருமலைக்கு வந்து திருமலையில இருக்கக்கூடிய டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்யலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல தற்சமயம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல தரிசனம் பார்ப்பதற்கு நார்மலாக ஆகக்கூடிய தரிசன நேரம் விட சற்று கூடுதலாக தரிசன நேரம் ஆகலாம். நாளை காலை தொடங்கி இரவு வரைக்கும் மாட வீதிகள்ல உட்கார்ந்து வாகன சேவைகள் பார்க்கக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக மாட வீதிகள்ல 85 ஃபுட் கவுண்டர்ஸ் செட் பண்ணியிருக்கிறதாகவும், இந்த ஃபுட் கவுண்டர்ஸ் மூலமாக காலை தொடங்கி இரவு வரைக்கும் 14 விதமான அன்னப்பிரசாதங்களும், மோர், தண்ணீர் இதெல்லாம் கொடுக்க போறதாகவும், இந்த சேவைகளை செய்வதற்காக நாளை 3700 ஸ்ரீவாரி சேவாக் சேவையில் ஈடுபட போறதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல செக்யூரிட்டிக்காக 1300 போலீஸ் அதிகாரிகளும் 1200 விஜிலன்ஸ் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. நாளை பக்தர்களினுடைய வசதிக்காக கீழ்த்திருப்பதியிலிருந்து திருமலை போறதுக்கும், திருமலையிலிருந்து மறுபடியும் கீழ்த்திருப்பதி போறதுக்கும் 2300 பஸ் ட்ரிப்ஸ் டிடிடி பிளான் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால பஸ் சேவைகள்லையும் எந்தவித தடங்கல்கள் இருக்காது. நாளை பக்தர்களினுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்காக எல்லா முன்னேற்பாடுகளும் டிடிடி செஞ்சிருக்காங்க. அதே போல வாகன சேவை நேரத்துல, வாகன சேவைக்கு முன்னாடி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக 1000 ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறதாகவும், அவர்கள் 56 ஆர்ட் ஃபார்ம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ரதசப்தமி வாகன சேவைகளை பார்ப்பதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த மாட வீதிகளில் உட்கார்ந்து வாகன சேவையை நம்ம தரிசனம் செய்யலாம். பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு, அதாவது மூலவர் வெங்கடேஷ பெருமாளை கோவிலுக்குள்ள போய் தரிசனம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். தரிசன டிக்கெட் இல்லாத பட்சத்துல நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். நாளை ரதசப்தமி தரிசனத்திற்காக போகக்கூடிய பக்தர்கள் பெருமாளை சிறப்பான முறையில தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இரவு நேரங்கள்ல திருமலையில குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மறக்காம உள்ளன் கிளாத்ஸ், மெடிசின்ஸ் எல்லாமே அவசியமாக எடுத்துட்டு போங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.